அண்ணன் பேசும்போது ஏதோ சொன்னார். அந்த டிவிகே விசஸ் டிஎம்கேன்னாரு. அது ஒன்றும் எத்தனை தடவை தான் நம்மளும் சொல்கிறது. அதாவது ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பவர் ஸ்டார்னு ஒரு நடிகர் வந்தார். அவர் திடீர்னு ஒரு நாள் சொன்னார், உண்மையிலேயே போட்டியே எனக்கும் ரஜினிகாந்துக்கு தான்னாரு. இப்போ விஜய்க்கு எனக்கு தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு. அது புரியுதா? அப்போ அன்னைக்கு விஜய் வந்து உட்காந்து அழுதுருப்பாரா வீட்டில்? ஐயோ என்னடா போட்டியே பவர் ஸ்டாருக்கு ரஜினிகாந்துக்கு தானாமாவே, நம்மளை விட்டுட்டாங்களேன்னு அழுதுருப்பாங்களா? அன்றைக்கு விஜய் அழுதுருந்தால் இன்னைக்கு அதிமுகவும் கவலைப்படலாம். இதெல்லாம் போகிற போக்கில் ஏதோ ஒரு இது ஒரு ஒரு மனப்பிறழ்வுல பேசுகிற மாதிரி எனக்கு படுது. இதெல்லாம் என்ன எஸ்ஐஆர் பற்றி அண்ணன் சொன்னார். நான் நேரடியாக கேட்குறேன், எஸ்ஐஆர் அந்த களத்தில் தாவேக்காங்கிற ஒரு கட்சியை எங்காவது யாராவது பார்க்க முடிஞ்சா? நாங்கள் இருந்தோம், அதிமுக இருந்தது, திமுக இருந்தது, அதிமுக கூட்டணி கட்சிகள் இருந்து திமுக கூட்டணி கட்சிகள் நாங்கள் பார்த்தோம், களத்தில் பார்த்தோம். களத்திலே பார்க்கிறோம், களத்தில் தான் சார் நாங்கள் கேட்குறோம். எங்க இருந்தீங்க? டிவிக்கே உண்டா? 1.25 லட்சம் கோடி உறுப்பினர்ல ஒரு 10 பேர் அந்த எஸ்ஐஆர் பார்க்க அனுப்பியிருக்கலாம்ல. நான் கேட்குற கேள்வி பதில் சொல்லுங்கண்ணா. எஸ்ஐஆர் களத்தில் ஒருத்தர் அப்படின்னா என்னன்னா, களத்தில் யாருமே இல்லை, இந்த மீடியாக்கள் இல்லை என்று சொன்னால் இந்த 4 முனை போட்டி என்பதே வந்திருக்க. தாவேக்காவுக்கு எல்லா அங்கீகாரமே மீடியாவிலிருந்து கிடைக்கிற அங்கீகாரம் தான். களத்தில் அவர்கள் செய்த வேலை என்பது ஒன்று இல்லை. ஆனால் இவர்கள் இப்படி பேசிக்கொண்டே இருப்பார்கள். வந்து உட்கார்ந்துட்டு எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, இனி அடுத்த தேர்தலில் அனைவரும் எங்களுக்கும் டெல்லிக்கும் போட்டிம்பாங்க. இது எதுவும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. களத்திலே நின்று மக்கள் அரசியலை செய்து நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு ஓஏபி வாங்கி கொடுத்துருக்கும் தாவேக்கா? ஓஏபின்னு என்னென்னு தெரியுமா தாவேக்காரங்களுக்கு? எத்தனை பேருக்கு ரேஷன் கார்டுக்காக வேலை செஞ்சுருக்கோம்? எத்தனை பைப் கனெக்ஷனுக்கு தாவேக்கா முயற்சி பண்ணியிருக்கோம்? இந்த எதிர்கட்சியாக நாங்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் பண்ணது நான் காட்டுறேன். ஏதாவது இதெல்லாம் வந்து ஏதாவது பேச்சா? அப்படின்னா அரசியல் என்பது மேடையிலே பேசிக்கொண்டே போய்கொண்டிருப்பதும் மீடியாவை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறது அரசியல் அல்ல. அது களத்திலே செய்வது, அது மக்களோடு நின்று செய்வது, அது மக்களினுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதிலே இருப்பது. அதை தொடர்ச்சியாக செய்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.